விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகிறார். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. அரசியல் இதெல்லாம் தாங்கி தானே ஆகணும். உங்களால தாங்க முடியல, கட்சியில கல்லுங்க, கல்குவாரி வேலைக்கு போயிடலாம். முடியாது முடியாது. என்ன நடந்தாலும் சரி, இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன்டா. நாளைக்கு போறேன் பாடுறா மீட்டிங்கு. மாமா, ஏன் மாமா கண் கலங்குற? இல்ல மாப்ள, இந்த கிரேட் கிரிகாலுடைய மேட்சிக்க பாக்குறதுக்கு எவ்வளவு கூட்டம் பாத்தியா? ஆட்டோ அடமான வச்ச காசுல தலைக்கு 10 ரூபான்னு கொடுத்து கூட்டு வந்திருக்கேன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விசிக சார்பில் நடைபெற்ற மது ஒழிப்பு மாநாட்டிற்கு வந்திருந்த தொண்டர்கள் சிலர் கும்பலாக அமர்ந்து மது அருந்தியதோடு கட் அவுட்டுகள் மீது ஏறி நின்றனர். அந்த கட் அவுட் மேலாம் யாராவது ப்ளீஸ் கீழே இறங்க. அது சரிஞ்சு விழுந்தா நிறைய பேருக்கு ஆபத்து. தயவுசெய்து சொல்றது கேளுங்க. ஒரு 4-5 பேர் பண்றது வந்து பல பேருக்கு பாதிப்பு ஆகும். அது மாதிரி நாற்காலி மேல யாரும் ஏறி நிக்காதீங்க. டேய், கெஞ்சி கெதறி கூத்தாடி கைய பிடிச்சி காலை பிடிச்சி இந்த கான்ட்ராக்ட் வாங்கிக்கண்டா. 1 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்டா, அதுல மண்ணள்ளி போட்டாங்கடா. ஒரு கட்டத்தில் பெண்கள் இருந்த பகுதிக்குள் ஆண்கள் கூட்டம் புகுந்ததால் பெண்கள் கூட்ட நெரிசலில் சிக்கிக் கொண்டனர். அதுதான் அடங்க மறு அத்து வேறு. அடங்க மறுப்போம் அத்து வேறு. நான் ஒரு அடுக்குமொழிக்காக போட்ட பிட்டு. ஐயோ, அம்மனை கட்டி ஆக்கிறாத சொன்னாங்களே. முண்டி அடிச்சிரு. ஏன் மேல ஏறி நிக்கிறீங்க? உட்காருங்க. கீழே இறங்குப்பா. முடியல. இது வந்த பாதை. ஐயோ ஐயோ, ஒரு புறாவை தின்றுவிட்டு நான் படும் பாடு. மாநாட்டை சீர்குலைக்கிற மாதிரி நடந்து கூடாது. தயவுசெய்து அமைதியா இருங்க. அவன் யார் நாற்காலி எடுக்கிறது? பெண்கள் உட்கார்ந்து இடத்துல நீங்க போனீங்கன்னா அவங்க எங்க போவாங்க? எங்க எழுச்சி போவாங்க? பிரஸ்ல உட்கார்ந்த இடம் பூரா வந்து ஏறிட்டீங்க. இப்ப பிரஸ் எங்க போயிருக்காங்கன்னே தெரியல. உடனடி நன்மையாய் ஒன்றை நான் எதிர்பார்க்கிறேன். இனி எவனும் தமிழ்நாட்டிலே பொது இடத்திலே அமர்ந்து மது அருந்த கூடாது. அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்கண்ணா. சொந்த கட்சியினர் சொல்வதை கூட கேட்காமல் அவர்களிடமும் சண்டை கூட தொடங்கினர். மாநாட்டு பந்தலுக்கு வருவதற்கு முன்னால் சில தொண்டர்கள் புதர் பகுதியில் குழுவாக அமர்ந்து மது அருந்திவிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. கூலி மிச்சமாமனு பேச்ச கேட்டவங்க வேலைக்கு சட்டம் பத்தியா? என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. இறங்காதே என்கிற இடத்தில் இறங்குவோம், சேராதே என்கிற இடத்தில் சேருவோம், நுழையாதே என்கிற இடத்தில் நுழைவோம். இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? சரி, நான் போறேன்டா. இருந்தா துப்பிக்கிட்டே இருப்பேன். இந்த மாநாட்டில் திமுகவை எப்படி அழைக்கலாம்? திமுக அரசு இங்கே நடக்கிறது. கடைகளை திறந்து வைத்து அவர்கள் தானே வியாபாரம் செய்கிறார்கள். அவர்கள் எப்படி திருமாவளவன் மாநாட்டு மேடைக்கு வர வேண்டும்? அப்படி இருந்தும் திமுக அந்த மாநாட்டு மேடைக்கு வருகிறது என்றால் மானங்கெட்ட பிறவிகள், வெக்கங்கெட்ட பிறவிகள். தோழர்களே, கலைஞர் 71 கடையை திறந்தார் என்பது உண்மைதான். அதற்கு அவர் என்ன விளக்கம் சொன்னார் என்றால், தெரிஞ்சாலும் ரைமிங்கோட நல்ல டைமிங்கோட நான் ஒரு தடவை சொல்றேன் கேளுங்க. மது விலக்கை நடைமுறைப்படுத்துகிற மாநிலங்களுக்கு வருவாய் இழப்பை ஈடு செய்யக்கூடிய வகையில் இந்திய ஒன்றிய அரசு இழப்பீட்டு நிதியை வழங்க வேண்டும். அன்றைக்கு காங்கிரஸ் அரசாங்கத்திடம் அவர் கேட்டார், நிதி தரல. நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இத்தனை பட்டு இன்னும் திருந்தலே குரு. நிர்வாகம் நடத்த முடியல. போதிய பட்ஜெட், வரவு செலவு போதுமானதாக இல்லை. வேறு வழி இல்லாமல் நெருப்பு வளையத்திற்கு நடுவிலே கற்பூரம் சிக்கிக் கொண்டதை போல வேறு வழி இல்லாமல் நான் மதுக்கடைகளை திறந்தேன் என்று சொன்னார். வாழ்க்கையிலேயே ஒரு உருப்படியான காரியம் பண்ணிருக்கேன்னா அது இதுதான்.
ஆனால் அதே கலைஞர் 1974 மூடினார். இது நடக்கும்போது திருமாவளவனுக்கு 10-12 வயசு இருக்கும். உங்களுக்கு என்ன தெரியும்? மதுக்கடை மூடினது யாரு, தெரிந்தது யாருங்கிறதெல்லாம் உங்களுக்கு சின்ன பிள்ளையா இருந்திருப்பீங்க, விளையாண்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? தேவையில்லாத இடத்துல பின்ன மாட்டிக்கோ, தேவையான இடத்துல விட்டுரு. நாங்கள் சொல்லுங்க கேளுங்க. மதுக்கடைகளை மூடியது யாருன்னு கேட்குறாரு திருமாவளவன். முதல்ல தமிழ்நாட்டில் மதுக்கடையை திறந்தது யார்? அந்த கேள்வி மட்டும் விட்டார். இருக்கிறவன்லாம் இடிச்சவாயன், இருக்கிறவன்லாம் பைத்தியக்காரன், எவனுக்குமே ஒன்றும் தெரியாது, நீங்கள் மட்டும் பேசி ஏமாத்திடலான்னு பார்க்குறீங்களா? மதுக்கடைகளை மூடியது யாருக்கு முன்னாடி மதுக்கடைகளை முதலில் திறந்தவர் யார்? 1971-72 கருணாநிதி தான் மதுக்கடையை திறந்தார். 1974 மதுவிலக்கு திறந்த உடனே மதுவிலக்கு லைசன்ஸில் பெரிய முறைகேடு பண்ணார் கருணாநிதி. இந்திரா காந்தி அங்கே இருந்தாங்க. மிகப்பெரிய முறையீடு, தான் மாட்டிக்கிறோங்கிற நிலைமை வந்த உடனே 74 மதுவிலக்கை கொண்டு வரேன்னு மூடிட்டு தன் கட்சிக்காரவங்களெல்லாம் என்ன சொன்னார்? போய் கள்ளச்சாராயம் காய்ச்சிங்கன்னாரு, சம்பாதிச்சுக்காங்கன்னு. ஏய் எப்படி யாருக்கிட்ட எங்க கிட்டயா சண்டை முன்ன பின்ன இருந்தாலும் சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கும்டா. அதை நம்பி ஏமாந்துடப்படாது, தெரியுதா? எல்லாம் உங்களுக்கு வசதியானதை மட்டும் விட்டுட்டு மதுக்கடைகளை முதலில் மூடியது யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள்லாம் இழிச்சவாய்களா இல்லை தமிழ்நாட்டு மக்கள் இழிச்சவாய்களா? நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? எங்கிட்ட சொல்லி தொலைஞ்சிக்கலாமா? மாகாளி வந்தவனே இத்தனை பேர் போட்டாங்களே குரூப்ல, நீ நேமத்து வழியா தொலைகிறீன்னு நான் கம்மன் இருந்துட்டேன். அதான் நம்மள முடிச்சு விட்டீங்க. போ சார், நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்கடா. தெய்வமே காப்பாத்து. பீர்ல 4%ல 5% தான் ஆல்கஹால் இருக்கணும். ஆல்கஹால் தான் போதை தரக்கூடிய ஒன்று. பிராண்டி விஸ்கிலாம் 35% மேல இருக்கும். 100 மில்லி எடுத்துக்கிட்டா 35% ஆல்கஹால் இருக்கும். 35 மில்லி, 40 மில்லி. பிராந்தியில 40க்கு மேல. அதெல்லாம் ராவா குடிக்க முடியாது. பீர் அப்படியே ஊத்திக்கலாம். பிராந்தி விஸ்கில ஏதாவது கலந்து சோடா கலந்து தான் குடிக்கணும், இல்லைன்னா தண்ணி ஊத்தி தான் குடிக்கணும். ஏன்னா அவ்வளவு கான்சென்ட்ரேட்டட் ஆல்கஹால் இருக்கும், அடர் ஆல்கஹால் இருக்கும். அதுல பாட்டில திறந்தாதான் அதுக்கப்புறம் ஒரு டேஸ்டே பண்ணது கிடையாது. ஏன் இவ்வளவு எவ்வளவு பெர்சன்டேஜ்னு இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் நான் டேஸ்டே பண்ணலன்னு ஏதோ உங்களோட சுய பிரபலத்தை அங்க சொல்றதுக்காக என்னை பயன்படுத்தி கொண்டு மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாற்றணும், கத்திரி இவரை காப்பாற்றணும், கத்திரி மட்டிக்கினாரு ஒருத்தர், மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாற்றணும், கத்திரி. உதயநிதி அவர்களை பற்றி நான் அறிந்ததனால சொல்கிறேன். அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்று வியக்கும்படியெல்லாம் எதுவும் செய்ய மாட்டார். அப்படியா? அவர்கள் இதுவா போட்டிருக்காரு, எவ்வளவு நம்ம ₹1 எவ்வளவு நம்ம கிடைக்குது, ஊப்பிக்கு எவ்வளவு கிடைக்குதுன்றத விலாவரியா போட்டிருக்காரு. ஊப்பிக்கு எவ்வளவு? ₹200 தானே? எது நான் சொல்ற ஊப்பிங்கிறது உத்தரப்பிரதேசம். சாரிப்பா, முழுசா சொல்லுப்பா. ஊப்பினா டக்குன்னு நான் என்ன நினைக்கிறது? என்ன கிண்டலா? புளிய இடறாதீங்க. நமக்கு இவ்வளவு கிடைக்குது, ஊப்பிக்கு இவ்வளவு கிடைக்குதுன்னா என்ன? நமக்கு ₹100, ஊப்பிக்கு ₹200. வாட் நான்சென்ஸ்! நான் கோவப்பட்டுட்டேன். நக்கல்யா அவனுக்கு. கோடி தமிழர்